சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் திருவள்ளூர் ஆண்டரசன்பேட்டையில் பூவை ஜெகன்மூர்த்தி இல்லம் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்கச் சென்ற போலீசாரை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் அவரது ஆதரவாளர்கள் கேட்டை பூட்டி வைத்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பலமுறை எடுத்துக் கூறியும் அறிவுறுத்தியும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் ஏற்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியின் உறவினர்கள் ஆதரவாளர்கள் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரிக்க வந்த போலீசாரை அனுமதிக்க மறுத்து பூவை ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் தடுத்ததால் பதற்றமான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி வெள்ளவீடு இன்ஸ்பெக்டர் ஐயப்பனை மட்டுமே வீட்டுக்குள் அனுமதித்த பூவை ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் கேட் முன்பு மறித்து நின்றிருந்த ஆதரவாளர்களை படிப்படியாக காவல்துறையினர் அகற்றி வருகின்றனர். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் திருவள்ளூர் ஆண்டரசன்பேட்டையில் பூவை ஜெகன்மூர்த்தி இல்லம் முன்பு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்க சென்ற போலீசாரை அவரது வீட்டிற்குள் அனுமதிக்காமல் ஆதரவாளர்கள் கேட்டை பூட்டி வைத்தனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பலமுறை எடுத்துக் கூறியும் அறிவுறுத்தியும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் ஏற்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் எமது செய்தி ஆசிரியர் வேல்ராஜ். வேல்ராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவரும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு விஜயஸ்ரீ வெளியேறிய நிலையில் கடந்த 21ஆம் தேதி காதலன் தனுஷுடன் பதிவு திருமணம் செய்து கொண்டு எங்கிருக்கிறார்கள் என்பது தற்போது வரை தெரியவில்லை. அந்த பெண்ணை, அதாவது தேனியைச் சேர்ந்த அந்த பெண்ணை பெண் வீட்டார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சம்பவத்தன்று அந்த தனுஷின் தம்பி சிறுவனை 17 வயது சிறுவன் அவனை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த கார் ஒரு ஏடிஜிபிக்கு சொந்தமான கார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காரில் கடத்தி சென்று சிறிது தூரம் சென்ற பின்னர் போலீஸுக்கு தகவல் தெரிவித்த பின்னர் அந்த சிறுவனை நடுவழியில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறுவனிடம் பெற்ற தகவல் மூலம் விசாரணை நடத்தியதில் இந்த சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் பின்னணியில் இந்த காதல் திருமண விவகாரம் இருப்பதும் இதன் காரணம் இவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் இதில் ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கிறார் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இந்த கடத்தல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக காவல்துறையினர், திருத்தணி சேர்ந்த காவல்துறையினர் தற்போது அவரது வீட்டிற்கு இன்று மதியம் அளவில் சென்றனர். அங்கு அவரை அதாவது காவல்துறையினர் விசாரிக்க அனுமதிக்க மறுத்து தொடர்ந்து ஆதரவாளர்கள் வீட்டை சுற்றிலும் இருந்து கொண்டு போலீசாரை அனுமதிக்க மறுத்தனர். தற்போது கூடுதல் போலீசார் அங்கே குவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது 2 காவல்துறையினர் மட்டும் வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நடந்தது என்ன, எப்படி கார் அனுப்பப்பட்டது, கார் யாருடைய கார் என்பது எல்லாம் குறித்து ஒரு விரிவான விசாரணையை தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.